ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். லண்டனில் இருந்து பெங்களூரு வந்த ஏர் இந்தியா போயிங் 787 விமானத்தின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச் செயலிழந்ததாக வெளியான செய்திகளுக்கு இந்திய விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான DGCA மறுப்பு தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் தரையிறங்கிய அந்த விமானத்தில் DGCA அதிகாரிகள் முன்னிலையில் போயிங் நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் அந்த விமானத்தின் இடது மற்றும் வலதுபுற சுவிட்சுகள் இரண்டும் சரியாக செயல்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து DGCA வெளியிட்ட அறிக்கையில், சுவிட்சுகள் சரியாகவே லாக் ஆகின்றன, ஆனால் முறையற்ற திசையிலோ அல்லது தவறான முறையிலோ விரல்களால் அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே அந்த சுவிட்ச் ரன் நிலையிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு நகர்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது சுவிட்சின் அடிப்பகுதியில் உள்ள கோண அமைப்பின் காரணமாக தவறான திசையில் அழுத்தம் கொடுக்கப்படும் போது மட்டுமே அது நழுவுகிறது என்றும் இது இயந்திர கோளாறு இல்லை என்றும் விளக்கப்பட்டுள்ளது. இப்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோவை ஆய்வு செய்த DGCA அந்த வீடியோவில் சுவிட்சை இயக்கும் முறை முற்றிலும் தவறானது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் லண்டனில் இருந்து பெங்களூரு வரும் வரை இன்ஜினில் எந்தவித அசாதாரண மாற்றங்களோ அல்லது எச்சரிக்கை சிக்னலோ ஏற்படவில்லை என்பதையும் உறுதி செய்துள்ளது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து போயிங் நிறுவனம் பரிந்துரைத்துள்ள சரியான முறையை பின்பற்றி எரிபொருள் சுவிட்சுகளை இயக்குமாறு தனது விமானிகளுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்க ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு DGCA உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏதும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.